குட் மார்னிங் சார். காந்தி, குட் மார்னிங். கம் 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 கம். நீ சப்மிட் பண்ண தீசிஸ்ல நீ எழுதின கவிதையை மறந்து வச்சிட்ட. பியூட்டிஃபுல் போயம். வாழ்க்கை என்பது இவ்வளவு கசப்பான விஷயம் என்று தெரிந்திருந்தால் கருவிலேயே நான் என்னை அழித்திருப்பேன். வண்டர்ஃபுல். ஏன் இவ்வளவு டேலண்ட் இருந்து அதை வெளிக்காட்டாம இருக்க? இன்னும் நல்லா எழுது. இது இட்ஸ் நாட் லைக் டாக்டர் ஒரு என்ஜினியர் மாதிரி 5 வருஷம் படிச்சு முடிக்கிற விஷயம் கிடையாது. பிறவியிலேயே வர்றது. யூ ஹேவ் தி டேலண்ட். விஷ் யூ. தேங்க் யூ சார். சண்மதி, இதுக்காக ஏண்டி நீ ஃபீல் பண்ற? இனிமே ஃபோன் பண்ணா என்னால பேச முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணிடு. அதனால முடியாது. ஒவ்வொரு தடவையும் உன்னை அவன் ஏமாத்திட்டு இருக்கான். உன்னை விரும்பலங்கிறத ஏன் சொல்ல முடியாது? காதல். ஏமாத்தட்டும். மறுபடியும் ஏமாந்து போக நான் தயாரா இருக்கேன். என்னால பேசாம இருக்க முடியாது. ஹாய் மச்சி, யாருக்குடா ஃபோன் பண்ற? சேச்சே, அவன் ஃபோன் பண்ணலடா. ஏதாவது கால் வந்த மாதிரி இருந்திருக்கும். அதான் ரிசீவர் எடுத்து பார்த்திருப்பான். அப்படியா? எனக்கு ஒரு டவுட்ரா. ஆள்ல இருக்கிற ஃபோன் ஏன் டெய்லி இந்த ரூமுக்கு வருது? அப்பனா காந்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? இல்லடா, போனுக்கு தானா கால் முளைச்சு அதுவா நடந்து வந்துருது. நீ வேணா போனை தூக்கி பாரு, 4 கால் இருக்கும். ஏய், உண்மையை சொல்லு. அடிக்கடி யாருக்கு ஃபோன் பண்ற? என்ன ரொமான்ஸா? ரொமான்ஸா? இவனுக்கா? நல்ல ஆள்ரா நீ. அது வேற ஒண்ணு இல்லடா, நம்ம போன்ல தப்பான நம்பர் டயல் பண்ணனும் வச்சுக்கோ. நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கும் அப்படின்னு ஒரு குயில்க்குவோம். அந்த வாய்ஸ தினமும் கேட்டு சந்தோஷப்படுறான் போல இருக்கு. வா 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 வா. இன்னைக்கு உங்க ஆளு உனக்கு ஃபோன் பண்ணலையே? இல்லடி. ஏன்? இன்னைக்கு அவனுக்கே தெரியாம அவன் ஃபோன் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி? அவன் ஃபோன் நம்பரை இது காட்டி கொடுத்துரும். வாவ், கிரேட். ஹலோ. நான் தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நினைச்சா பேசுவீங்க, இல்லன்னா பேச மாட்டீங்களா? உங்களை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற நினைப்பா? பாக்குறீங்களா, உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கே வந்து நிக்கிறேன். கோவப்படாதீங்க, கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஓஹோ, இப்போ நான் ஒரு வேலையா இருக்கேன். நிஜமாவா? ஆமா, ஒரு தடவை மீட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்க, அப்புறம் பேசுறேன். தேங்க்ஸ். சண்மதி, நீ சொன்ன நம்பர் கண்டிப்பா இந்த ஏரியாவா தாண்டி இருக்கணும். சரி, என்கொயரியில ஃபோன் பண்ணி கேளு. சீக்கிரமா. ஓகே. ஹலோ, இஸ் இட் என்கொயரி? என்னடி இது, நம்ம காலேஜ் கிட்டே வந்துட்டோம். என்கொயரியில சொன்ன அட்ரஸ் இதுதான். பூந்தமல்லி ஹை ரோட். இதே அட்ரஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்னம்மா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 43284116க்கு இங்க இருந்து யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1008 பேர் ஃபோன் பண்றாங்க. அதுல யாருன்னுமா சொல்றது? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். 43284116. அட என்னம்மா, இப்பதான் 15 நிமிஷம் முன்னாடி பண்ணிருக்காப்ல. யார் பேசுறா சார்? ஆள் நல்லா கலரா கருப்பா இருந்தாரா? பைக்லயா கார்லயா இதுல வந்தாரு? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லம்மா. எனக்கு வேலை இருக்கு. நீ முதல்ல கிளம்புமா. சார் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். என்னம்மா நீ என்ன யோசிக்க விட்டால? ப்ளீஸ் சார். ப்ளீஸ் நிட்டு. இந்த பாருமா, ஆளு யாரு எப்படி இருந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒண்ணு சொல்ல முடியும். 3/4 மணி நேரமா உன் காலேஜ் பசங்களை தவிர வெளியா யாரும் வந்து ஃபோன் பண்ணல. அப்படி இருக்கும்போது உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணது நிச்சயமா உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தனாதான் இருக்கும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? யாரடி இருக்கும்? இவ்வளவு பக்கத்துல இருந்தும் ஏன் அவன் வந்து பார்க்க மாட்டேங்கிறான்? ஏன் இப்படி பண்றான்? யாரா இருக்கும்? நம்ம காலேஜ்ல யார்?
காலேஜ்ல யார் பண்ணனா எப்படி கண்டுபிடிக்க போற? சரி வா கிளாஸுக்கு போலாம். நீ போ, நான் அப்புறமா வரேன். ஹலோ. என்னங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன தேடி தேடி களைச்சு போயிட்டீங்களா? நான் உங்களை தேடினா இல்லையே. எனக்கு தெரியும் நீங்க தேடினீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் கிடைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் வேற இடத்துல இருந்து பேசுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே கேம்பஸ்க்குள்ள இவ்வளவு பக்கத்து பக்கத்துல இருக்கோம். அப்படி இருந்தும் ஏன் விலகியே இருக்கீங்க? அழகுலயும் சரி அந்தஸ்துலயும் சரி நீங்க நிலா மாதிரிங்க. உங்களை தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும், பக்கத்துல வரணும்னு நினைக்க கூடாது. அது நடக்காது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சரி, உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு கூட நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் ஆயிட்டேனா? அட்லீஸ்ட் நான் ஒரு gift தரேன், அதையாவது வாங்கிக்கோங்களேன். இல்லைங்க, விட்டுருங்க. சரி, நேர்ல வேண்டாம். நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் என் பெஞ்ச் மேல அந்த கிஃப்டை வச்சிடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க ப்ளீஸ். Okay, students, we will meet tomorrow. ஏய், நீ கிளம்பல? You go, I'll come later. Okay, bye. சண்மதி, குட் ஈவினிங் மேடம். வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண. சரி வாமா. காலேஜ் ஃபேர்வெல் டேல நீ தான் ப்ரோக்ராம் பண்ண போற. மியூசிக் ஓரியன்டடா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. நாளைக்கே ரிஹர்சல் ஆரம்பிச்சிடு. என் ரூமுக்கு வந்து ப்ரோக்ராம் லிஸ்ட் வாங்கிக்கோ. யா. ஹாய் சண்மதி. எப்போ வந்த? நான் வந்துதான் காலேஜ் கேட்டே திறந்தாங்க. நான் கிஃப்டா வச்ச வாட்ச்ல அலாரம் அடிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம கிளாஸ் ரூமை சுத்தி எந்த ஏரியாவில் அலாரம் அடிச்சாலும் சத்தம் கேட்கும். கவலைப்படாத, உன் நிழல் நிஜமாக போகுது. எத்தனை மணிக்கு அலாரம் வச்சிருக்க? 11 o'clock. இன்னும் ஒரு நிமிஷம் தான். சாரி, நீ இந்த தடவையும் தோத்துட்ட. உன்னுடைய வாட்ச் இந்த ஏரியாவிலே இல்ல.
சிட் டவுன். தேங்க்யூ சார். இந்த மாதம் 25th இந்த யூனிவர்சிட்டியினுடைய 60வது ஆண்டு விழா. உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி கல்ச்சரல்ஸ் பண்றாங்க, தெரியும்ல? ஏன் உன் சைட்ல இருந்து ஒண்ணும் இல்ல? அது வந்து சார், உன்னை நான் விட மாட்டேன். 25th அன்னைக்கு நீ ஒரு கவிதையை ஸ்டேஜ்ல சொல்ல போற சார். அத சண்மதி பாட்டா பாட போற ஸ்டேஜ்ல. ப்ரோக்ராம் இஸ் ஃபிக்ஸ்ட். யூ கேன் கோ. அது வந்து சண்மதி கிட்ட சொல்லிடு. சார், அரேஞ்ச் பண்ணு. போ. டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்ன? நான் பாட்டு எழுதுறேன், நீங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க. போயா. என்ன வந்துட்ட? அதுக்குள்ள சொல்லிட்டியா? அந்த ப்ரொஃபசருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சாங் எழுதுறதுக்கு ஒரு பாட்டு தலையை அமைச்சிருக்காரு. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அவன் பாட்டு எழுதி எனக்கு எப்படி பிடிக்கும்? பைத்தியக்காரத்தனமா பேசாத. காலையில ப்ரொஃபசர் கிட்ட சரின்னு சொல்லிட்டு இப்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? அதுக்காக இவன் கிட்ட போய் எப்படிடி? இவன் முடியும். வந்துட்டான் பேப்பரையும் பெண்ணையும் தூக்கிக்கிட்டு. அவன் எழுதட்டும்டி. புடிச்சா வச்சுக்க போறோம், இல்ல தூக்கி எறிய போறோம். இல்லடி, என் மனசு வரைக்கும் வந்தவன் என் கண் பார்வைக்கு மட்டும் வராம என்னை ஏமாத்திட்டு இருக்கானே, அவனுக்கு அந்த பாட்டு மூலமா என்னோட தவிப்பு புரியணும், என் காதல் புரியணும். புரிஞ்ச மறு நிமிஷமே என்னை தேடி மேடைக்கு ஓடி வரணும். கண்டிப்பா வருவான். வருவாங்கறியா? நான் பாடுற பாட்டு கேட்டு நிச்சயமா வருவான்.